இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள், மாறாக ஆசி கூறுங்கள். ஆண்டவர் எங்களை தன்னுடைய மக்களாக அழைத்ததன் நோக்கம் நாமும் அவரை போல வாழ வேண்டும். அவர் கற்பித்ததை அடுத்தவர்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இன்று எங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கின்றது? பேதுரு கூறியது போல தீமைக்கு பதில் தீமை செய்வது தான் சரி, பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறுவது தான் சரி என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தவர்கள் என்ன செய்தால் நமக்கென்ன? அவங்களுடைய செயல்களுக்கு ஏற்ற கைமாறு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பார். ஆனால் நீங்களும் அடுத்தவர்களைப் போலதான் எல்லா விடயங்களையும் செய்வீர்களே. ஆனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே இருக்கிறது என்ன வித்தியாசம்? எனவே பிரியமானவர்களே, ஆண்டவரின் ஆசையை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால வாழ்க்கையில சந்தோஷத்தையும் அமைதியையும் காண வேண்டுமென்றா தீமையான காரியங்களை விட்டு விலகி நில்லுங்க. உங்களை தீமை செய்ய தூண்டும் அனைத்தையும் விட்டு விலகுங்க. உங்களுடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நன்மை செய்கிறத ஒருபோதும் விட்டு விடாதீங்க. ஆண்டவர் தன்னுடைய பார்வையில் நேர்மையாக நடந்து கொள்பவர்களை தான் அதிகம் விரும்புகிறார். நேர்மையாளர்களின் மன்றாட்டுக்களையும் ஆண்டவர் புறக்கணிக்காமல் விருப்பத்துடன் கேட்டு அவற்றை நிறைவு செய்கிறார். எனவே தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். ஆமேன்.